இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் ஒயர்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயர்ல இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் பார்க்க போறோம் எப்படி போடுறதுங்கிறத. இது எத்தனை எதழ் வச்சிருக்கிறதுனா 1 2 3 4 5 6 7 8 எதழ் வச்சு போட்டிருக்கான். நம்மளுக்கு 5ல இருந்து எத்தனை வேணா வச்சு போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த ரவுண்டு சுத்தினா போதும். இதுக்கு நம்ம இப்போ நான் குறக்கட்டில் பிட்டு ஒயர் இருந்தால் போதும். இந்த மாதிரி எனக்கு கூட போட்டு மீதியான ஒயர் இருக்கு. அதில் நான் நம்ம ஸ்கேலில் 5 அடி எடுத்துட்டு போகிறேன். அஞ்சு அடி எடுத்துருக்கேன். 5 அடி எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். போதும் ஒரு ஒயரு. 5 அடியில் ஒரு ஒயர் இருந்தால் போதும். இப்படி கட்டில் தான் எடுக்கணும்னு இல்லை, நம்மகிட்ட 5 அடியில் எந்த கலரில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா வரும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இதை இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கம் ஒரு 3 இன்ச் அளவுக்கு விட்டுக்கிறேன். ஏன்னா பாருங்க இதில் கூட 2 ஒயர் விட்டுருக்கேன். ஏன்னா இதை நம்ம இப்போ கூடையில் ஃபிட் பண்ணணும்னு சொன்னோம்னா இதை உள்ளுக்குள்ள இந்த ஒயரை உள்ள சொருகி நம்ம கூடையில் இந்த 2 பக்கம் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இது ஆடாமல் நல்லா இருக்கும் நமக்கு. இல்லை ஃப்ளவர் வாஸாக வைக்கிறதுனா இப்படி ஒரு ஒயர் இருந்தால் கூட போதும். அதாவது முடிக்கும் போது விடுற ஒயர் போதும். இது ஆரம்பிக்கும் போது ஒயர் வேணும்னா நம்ம கூடையில் சொருகிறதுன்னா ஆரம்பிக்கும் போது ஒயர் விடணும். ஒரு 3 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த ரா சைடு மேலே இருக்கிற மாதிரி இந்த ஆள்காட்டி விரல்ல வச்சு இப்படி சுற்றிக்கிறேன். 2 சுற்று சுற்றி இருக்கேன். இது 3வது சுற்று. 3 சுற்று சுற்றிட்டேன். சுற்றுனதை அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம சுற்றி இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ஒயரை இப்படி விரல்ல இருந்து எடுத்துட்டோம். இப்போ இந்த ஒயரை இப்போ மேலேருந்து உள்ள கூடி இப்படி வெளியே எடுத்துக்கிறோம். எடுத்துட்டோம். இது பாருங்க இப்படி இருக்கு. நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். இங்கே அடியிலேயே ஒரு லூப் பிடிச்சிக்கலாம். லூப் பிடிச்சிட்டு இந்த ஒயரை இதுக்குள்ள விட்டு எடுத்துட்டு இந்த லூப்புக்குள்ள விட்டு எடுத்துடுறோம். எடுக்கும்போது நமக்கு பாருங்க இங்க ஒரு நாட் விழுந்துடுது. அது மொக்கு மாதிரி இப்படி இருக்கும். இந்த இடத்துல இதை மறுபடியும் இப்படியே ரொட்டேட் பண்றோம். இப்படி ரா சைடு உள்ள போற மாதிரி இப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு இது இப்படியே பிடிச்சிட்டு இந்த ஒயரை உள்ள விட்டு வெளியில எடுத்துடுறோம். எடுத்துக்கிட்டு மறுபடியும் இப்படி வச்சுட்டு இது இப்படி ஒரு லூப் பிடிச்சிட்டு இந்த ஒயர் இந்த ஹோல்ல விட்டு மேலே எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த லூப்புக்குள்ள விட்டுக்கிறோம். கொஞ்சம் கையை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஒரு ரவுண்டு வர வரைக்கும். ரெண்டாவது முக்கு போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே சொல்லிட்டு இப்படி உள்ள எடுத்துட்டு வரோம். உள்ள எடுத்துட்டு இந்த ஹோல்குள்ள விட்டு வெளியே எடுத்துடுறோம். எடுத்தாச்சு. இப்போ நமக்கு 2 முக்கு கிடச்சிருச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு லூப் பிடிக்கிறோம். லூப் பிடிச்சிட்டு கீழே இருந்து இந்த ஹோல் வழியாக நம்ம ஒயரை மேலே எடுத்துடுறோம். எடுத்துட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுக்கிறோம். போட்டாச்சு. இது 3வது நாட் வந்துருச்சு. இப்போ மடக்கி வெளியே எடுக்கிறோம். இதே மாதிரி 5 6 இடம் இருக்கிற அளவுக்கு நம்ம நெருக்கி போட்டுக்கலாம். நமக்கு அந்த ரவுண்டு எவ்வளவு தூரம் நம்ம போட்டிருக்கோம். முதல்ல ரிங்கு சுற்றணும் இல்லையா, அந்த ரிங்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து நம்ம நல்லா நெருக்கி போட்டுக்கிறோம். இப்போ 3 இருக்கு. நான் இந்த 3 இல்லைன்னா 4 வரும்னு எதிர்பார்க்குறேன். போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். போடுறத கூட பாருங்க. அப்படியே நான் உங்கள்கிட்ட அப்படியே போட்டே காமிக்கிறேன். இப்படி இங்கே ஒரு லூப் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த ஒயரை மேலே எடுத்துக்கிறோம்.
பாருங்க ஒரு ரவுண்டு முழுசா முடிச்சாச்சு. 7 முக்கு வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 முக்கு வந்திருக்கு. இது வந்து இப்போ பூ குட்டியா இருக்கு. நம்மளுக்கு போதும், இந்த சைஸ் போதும்னா நம்ம இதோடயே முடிச்சிடலாம். இந்த இடத்துக்கு ஒரு பீட்ஸ் கோர்த்து அப்படியே முடிச்சிடலாம். இப்போ இல்லை இது எனக்கு இன்னும் கொஞ்சம் பூ பெருசா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம இதை இன்னும் கொஞ்சம் அடுத்த ரவுண்டு இது மேலேயே போட்டுக்கலாம். முக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இது பாருங்க கொஞ்சம் பெருசாயிடுச்சு, அதனால நான் டைட் வச்சு சின்னது பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், அதே மெத்தடு தான் அது மேலேயே போட போகிறோம். இன்னும் இந்த முக்குக்கு மேலே இன்னொரு லூப் பிடிச்சிக்கிறோம். இந்த முக்கு மேலே உட்கார வைக்கணும் இந்த நாட்டை. இப்படி சைடு லெஃப்ட் சைடு இது அப்படியே இந்த ஒயரை லெஃப்ட் சைடு வர மாதிரி எடுத்து இந்த முக்கை அப்படியே சுற்றி இப்படி வளைச்சிட்டு வரோம். இந்த ஒயர் வந்து இந்த முக்கு மேலே உட்காரணும். உட்காந்துட்டு இப்படி மறுபடியும் உள்ளுக்குள்ள விட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு மறுபடியும் லூப் பிடிக்கிறோம். இந்த ரெண்டாவது முக்கு மேலே உட்கார வைக்கிறோம். லெஃப்ட் சைடு ஏற்றிக்கிறோம். இந்த ஒயரை லெஃப்ட் சைடு ஏற்றிக்கிறோம். அப்படியே இந்த முக்கு மேலே வந்து இந்த மொகனம் இந்த ஒயரு இந்த லூப் வந்து இந்த முக்கு மேலே உட்காரணும். இது அப்படியே நம்ம இந்த மொக்கை இப்படி வளைச்சி உள்ளே கொண்டு வந்துடுறோம். உள்ளே கொண்டு வந்துட்டு அடியில் விட்டு எடுத்துக்கிறோம். எகெயின் லூப் பிடிக்கிறோம். அடியில் வச்சுட்டு மேலே எடுத்துட்டு இந்த லெஃப்ட் சைடு இப்படி மொக்கு இழுக்கும்போது இது அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்து அந்த மொக்கு மேலே உட்கார வச்சுட்டு இப்படி வளைச்சி எடுத்துக்கிறோம். இப்படி விட்டிங்கன்னா இப்படி பின்னாடி போயிடும். அதனால தான் இந்த முக்கு மேலே உட்கார வைக்கணும். அதை வச்சுட்டு இப்போ இன்னொரு சுற்று போடுறதுனா கூட போடலாம். எனக்கு 1 அடி 1.5 அடி ஒயரு மீதி இருக்குது. ஆக்சுவலாக நான் 3 சுற்றுக்கு கணக்கு பண்ணி தான் எடுத்தேன். 3ஆவது சுற்றும் போட்டுடலாம். முதல்ல போடும்போது தான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அப்புறம் போட்டுட்டோம்னா நமக்கு ஈஸி தான். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை திருப்பி பார்த்தீங்கன்னா அர்த்தம் ஆகிடும். பெட்டல்ஸ் அதிகமாக வைக்க நம்ம போடுற முதல் ரிங் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த ஹோல்ஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ வந்து இதோட முடிக்க போகிறேன் நான். பாருங்க 3 ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு பூவு. இப்போ நம்ம இந்த ஹோலில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு கலரில் நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். நான் 2 கலர் பீட்ஸ் எடுத்துருக்கேன். எது வேணால் போட்டுக்கலாம். பர்பிள் கலரும் க்ரீனும். ஆல்ரெடி நான் க்ரீனில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பர்பிள் கலர் போட்டு காமிக்கிறோங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன். இப்படி வைக்கிறத விட இப்படி இந்த பக்கம் எங்கன்னா சொருகி விட்டுருலாம்.
இதை இப்படியே முடிக்கலாம். இதுவே பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா வேற ஒரு விதமாகவும் முடிக்கலாம். அது எப்படின்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு இந்த பீட்ஸ் எடுத்துட்டேன், இந்த ஒயரையும் வெளியில் எடுத்துட்டு இதோட முடிச்சிட்டேன். பாருங்கள் 7 பூ 3 வரிசையில் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இந்த ஒயர் பின்னாடி எடுத்து இப்படி சொருகி விட்டுலாம் ஆப்போசிட் சைடில். இந்த ஒயரில் இப்படி சொருகி விட்டுடலாம். சொருகி விட்டோம்னா நமக்கு அழகான பூ கிடச்சிருச்சு. இதுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன பிட்டு ஒயர் எடுத்துக்கலாம். ஒரு அரை அடிக்கு ஒயர் இருந்ததுன்னா எடுத்துக்கிட்டு இதில் நம்ம பச்சை கலர் பீட்ஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து வயலட் கலர் பீட்ஸ் வச்சுக்கலாம். இப்படி தனி ஒயர் வச்சு போடுறதுனாலும் போடலாம். நான் இதை வந்து அந்த ஒயர்லேயே தான் சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் ஒயர் எனக்கு நீளமாக இருந்ததுனால இதுலேயே சொருகி இதில் நல்லா இந்த ஹோல்ஸ் பெருசாக இருந்ததுனால இன்செர்ட் பண்ணிட்டேன். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக வந்துடும். இந்த ஒயர் பெருசாக இருந்ததுனால நான் இந்த ஒயர்லேயே சொருகி இது இந்த ஹோல்ஸ் பெருசாக இருந்ததுனால நான் சென்டர்லேயே இப்படியே வச்சுட்டேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதில் வந்து இந்த ஹோல்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்ம அதில் சொருக முடியாது. அதுக்காக நம்ம இப்படியும் பண்ணலாங்கிறதுக்காக நான் இதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த வயலட் கலர் பர்பிள் கலர் பீட்ஸ் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இதை இப்படி உள்ள சென்டரில் சொருக மாதிரி நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இப்படி ஈவனை வச்சு பண்ணிட்டோம்னா இப்படி அழகாக நமக்கு ரோஸ் மாதிரி ரொம்ப அழகாக வரும். இதை வந்து நம்ம கூடையை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சொருகிக்கலாம். இல்லையா நம்ம ஃப்ளவர் வாஸ்க்கு இது பண்ணோம்னாக்கா கூட அதுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நான் கூடைகளில் வச்சுருக்கேன். அந்த கூடையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கும் பூவு. நீங்களும் போட்டு பாருங்கள். இன்னும் இதே மாதிரி வேறு ஃப்ளவர்ஸும் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஃப்ளவர்ஸ் வந்து இன்னும் துலிப் ஃப்ளவரு இன்னும் வேறு மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.